ஹாய் புட்டீஸ், இன்னைக்கு நம்ம வீட்லயே சூப்பரான பிரியாணி செய்ய போறோம். ரொம்ப சுலபம்தான். உங்க வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் சொல்றேன். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல என்னென்ன சாமானு வேணும்னு பார்க்கலாம். உங்களுக்கு தேவைப்படுது கப் பாஸ்மதி அரிசி, 500 கிராம் சிக்கன் துண்டுகளா நறுக்கியது, 2 பெரிய வெங்காயம் மெல்லியதா நறுக்கியது, 2 தக்காளி பொடியா நறுக்கியது, அரை கப் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா அல்ல கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரம், 3 கிராம்பு, 1/4 கப் புதினா, 1/4 கப் கொத்தமல்லி, 1 எலுமிச்சை சாறு, 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அல்லது நெய், 4 கப் நீர். எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? சூப்பர். இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். முதல் படி, அரிசிய வேக வைக்கணும். பாஸ்மதி அரிசிய கழுவி அரை மணி நேரம் ஊற வைங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர், உப்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு போட்டு கொதிக்க விடுங்க. அதுல அரிசிய போட்டு 70% வெந்து வந்ததும் தண்ணிய கழிச்சு அரிசிய தனியா எடுத்து வைங்க. அடுத்தது சிக்கனுக்கு மசாலா தயார் பண்ணணும். ஒரு பாத்திரத்தில் தயிர், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பிரியாணி மசாலா, எலுமிச்சை சாறு, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதுல சிக்கன் துண்டுகளை போட்டு நல்லா பிரட்டி அரை மணி நேரம் ஊற வைங்க. நேரம் அதிகமாச்சும் பரவாயில்லை. சிக்கன் ஊறும் போது வெங்காயத்தை பொரிச்சு எடுக்கலாம். ஒரு பெரிய கடாயில் எண்ணெய் அல்லது நெய் ஊத்தி சூடு பண்ணுங்க. பிரேக் டைம் பாயிண்ட் ஹை ஹீட். வெங்காயத்தை போட்டு பொன்னிறமா வறுத்தி எடுத்து பாதி அளவை டெக்கரேஷனுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனை சமைக்கலாம். அதே கடாயில சீரத்தை போட்டு ஊற வச்ச சிக்கனையும் போட்டு சிக்கன் வெந்து எண்ணெய் பிரியும் வரைக்கும் சமைங்க. அதுல நறுக்கின தக்காளி, புதினா, கொத்தமல்லி போட்டு தக்காளி மசியும் வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ பிரியாணிய லேயர் பண்ணணும். ஒரு பெரிய பாத்திரம் அல்லது குக்கர்ல சிக்கன் மேல பாதி வெந்த அரிசிய போடுங்க. வறுத்த வெங்காயம், புதினா, கொத்தமல்லி தூவி மேல கொஞ்சம் நெய் ஊத்துங்க. கொஞ்சம் தண்ணீர் அல்லது ஸ்டாக் ஊத்தி மூடி போட்டு மூடி வைங்க. கடைசி படி தம் போடணும். எப்படி 5 நிமிஷம் சிம்ல வைங்க. குக்கர்னா 10 நிமிஷம் விசில் போடாம வெயிட் வைங்க. அடுப்புல வச்சு சமைக்கிறீங்கன்னா பாத்திரத்துக்கு கீழே ஒரு தவா வைச்சா நேரடியா சூடு படாம இருக்கும். அவ்வளவுதான். சாப்பிடுறதுக்கு முன்னாடி இப்போ வச்சு பிரியாணிய கலந்து விட்டு ரைத்தா, சாலட் அல்லது முட்டைக்கூட் சாப்பிடுங்க. நீங்க செஞ்ச சூப்பரான பிரியாணி ரெடி. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை அழுத்துங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.